இன்றைய தரிசனம். இந்த இனிய வணக்கம். நாம் தரிசித்து கொண்டிருப்பது வள்ளிமலையில் பார்த்துட்டு இருக்கீங்க. வள்ளிமலை பயணம் அடியேன் உங்களுக்கு எல்லா பயணம் பொழுதும் தெரியப்படுத்துறது என்னென்னா, ஒரு இறை சம்பந்தமான நம்ம போகும் பொழுது இறை சிந்தனையோட நம்ம பிரார்த்தனையை நினச்சி இந்த மாதிரி இடம் நம்ம வரணும், நம்ம கால் பதியணும், இந்த மாதிரி இடத்துல நம்ம பிரார்த்தனை நிறைவேறணும்னு பிரார்த்தனை பண்ணுவோம். வள்ளியினுடைய மலையை நம்ம பார்த்துட்டுருக்கோம். வள்ளியை பிரார்த்தனை பண்ணுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, வானவேல் முருகனுக்கு அரோகரா. இன்றைய தரிசனம். இந்த இனிய வணக்கம். உங்கள் அன்புடன் கேவி சதீஷ்குமார் சிவாச்சாரியார். வள்ளிமலையில் ஒரு பிரணவாகார முதல் மண்டபம். பிரணவாகாரம்னா என்னன்னு தெரியும், ஓம். அந்த பிரணவாகார மந்திரத்திலேருந்து ஏறி ஏற்றமானது இங்கே மயூர வாகனனான சுப்பிரமணியரை குறியுது. அந்த சுப்பிரமணியர் தான் பிரணவ மந்திரமே. சுப்பிரமணியர் வெயிலாக இருக்கிறதுனால நம்ம தரிசனம் பண்ண முடியல. உங்களுக்கு நெருக்கத்தில் போகும்பொழுது நான் உங்களுக்கு அதை நீங்கள் பார்க்க முடியும், காமிக்கிறேன். அந்த முருகர் சொன்னேன் இல்லையா, அந்த பிரணவாகாரம் எதை குறிக்கிறது அப்படின்னா, முருகரை நம்ம பார்க்குறோம். இதுவும் எதிர்வெயில் தான், அதனால தான் நம்ம தரிசனம் பண்ண முடியல. அந்த பக்கத்துலேருந்து உங்களுக்கு நான் தரிசனத்தை காமிப்பேன். இந்த பிரணவாகாரம் எங்கே இருக்குது பாருங்கள். மலை செடி இதெல்லாம் நம்மளுக்கு மறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி பயணம் பொழுது நம்ம ஏறுறோம் அப்படின்னா நம்ம பிரார்த்தனையை நிறைவேற போகிறதுன்னு அர்த்தம். அப்படின்னா தான் இந்த மாதிரி ஒரு புனிதமான ஒரு வீடியோவெலாம் நம்ம தரிசனம் பண்ண முடியும். அதுதான் உண்மை. இறைவன் உங்கள் இடத்தில் இருக்கின்றார். பார்ப்போம் மக்களே. அந்த பக்கம் மயூரம் இருந்து இந்த பக்கம் பிரணவாகாரமாக இருக்குது. திரும்பவும் அந்த பிரணவாகாரத்தை தான் தரிசனம் பண்ணுறோம். அந்த பிரணவாகாரம் இங்கே முருகர் இருந்தார், பின்புறம் பிரணவாகாரம் தான். தரிசிவோம் மக்களே. நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. ஹாய் மக்களே. இன்றைய தரிசனம். இந்த பிரணவாகார அந்த கீழ் மண்டபம் பார்த்தேன் இல்லையா, அதோ பாருங்கள் தெரியுது. அதுக்கு முன் மண்டபம் நம்ம பார்த்துட்டுருக்கோம். அந்த முன் மண்டபத்தினுடைய தொடர்பாகம் இந்த மாதிரி ஒரு மலை பயணம் போகும் பொழுது, அதாவது 8 தூண்கள் இங்கே. அப்போ என்ன அப்படின்னா, இது ஒரு இந்திர சபை மாதிரி. இந்த மண்டபத்துள்ள நிற்கிறேன், ஒரு இந்திர சபை உள்ள நான் இந்த உரையாடல் உங்ககிட்ட கொடுக்குற மாதிரி எனக்கு இந்திரனே இருக்கிற மாதிரி, ஒரு இந்திர சபையில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான ஒரு இடம். நால்புறம்னு சொல்லுவோம். எல்லாருமே இதை சொல்லிட முடியாது. வரலாறு குறிப்பிடத்தக்கது அப்படின்வாங்க. ஏன்னா வரலாறை மட்டும் சொல்லணும். இந்த அதாவது 4 தூண் வாசல். இந்த வாசல் இந்திரனால் நேமம் அப்படின்னு பேர். அதை பார்க்குறோம். இந்திர பகவானை பிரார்த்தனை பண்ணுவோம். இந்திரன் தான் இந்த போருக்கு முதல் துவக்கத்தில் நிற்கக்கூடிய நாயகன். பார்க்குறேன். வெற்றிவேல் முருகன் அரோகரா. இன்றைய தரிசனம். இந்த இனிய வணக்கம். பார்த்தோம்னா அந்த நாற்புற வாசல்லேருந்து இந்த பாருங்கள், மேலே குகை சித்தர் வழி போக போகிறோம். மேலே அங்கே மண்டபம் தெரியும் முருகருது, அங்கே பார்க்குறோம். குகை சித்தரை பார்ப்போம். குகை சித்தரன் அங்கே இருந்து சித்த புருஷர் தியானம் பண்ணுறார். குகை சித்தரனுடைய அறையை பார்க்குறோம். குகை சித்தர் வள்ளிமலையை தரிசனம் பண்ணுறோம். முதல்ல அதை மனசில் நினச்சிக்கணும். வள்ளியை நினச்சிட்டு முருகரை பிரார்த்தனை பண்ணுங்க. பிரார்த்தனை பண்ணுங்க. ஒருத்தருக்கு ஆரோக்கியம் வேணுமா, ஆரோக்கியம் வரணும்னா அவர் பேரை மட்டும்தான் உபயோகப்படுத்தணும். எல்லா இடத்துலையும் குருநாதர் கிருபானந்த வாரியார் சொன்னதை சொல்கிறேன். ஆஞ்சநேயர் போயின்னு இருக்கார். கிருபானந்த வாரியார் சொன்னதை சொல்கிறேன். கல்யாணமாகணும், அந்த பேரையை உபயோகப்படுத்துங்க. குழந்தை பிறக்கணும், அந்த பேரையை உபயோகப்படுத்துங்க. இந்த மாதிரி பயணம் பொழுதுன்னு இல்லை, சங்கல்பம் பண்ணும் பொழுதும். சரியா மக்களே? பார்ப்போம். கல்ல
वन्दे वन्नकभूषणं वन्दे पशूनां पतिं वन्दे सूचडाङ्गमलीनयनं वन्दे शिवं शङ्करं शिवाद्रमहावं शम्भवे नमहावं विनागिनी नमावं शेखराद्रमावं सैदेकराद्रमं वामदेवाद्रमावं विरूपाक्षाद्रमस्कवर्तिनी नमं घामारजी नमावं अंधकासुरसूदनाद्रमं गंगाधराद्रमावं ललाडाक्षाद्रमं कालकालाद्रमं स्कृपाणतिं भीमाद्रमं परदस्ताद्रमं मृगवाणजी नमावं जडाधराद्रमं कहिलासवाजिनी नमावं कवचिनी नमावं गडोराद्रमावं कृपरान्तकाद्रमावं वृषाङ्काद्रमा साम्पतताधिभाज ईदानुदय तत्पुरुषक्राहुरजामदित्य सत्योजयमूर्तये नमः लोकस्य तद्दुष्टब्जादिवारणेन आदिशङ्करचन्द्रशेखरस्वामिने नमः काञ्चीपुरेण महापरिवादिशङ्करस्वामिने नमः प्रार्थनस्य लोकक्षेमारोग्य सिद्ध्यर्थ வேதோத்பவந்தரபுஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி. அரஹர நம பார்வதி பதஜே. அரஹர மகாதேவா. எல்லாரும் எடுத்து விபூதி வச்சுருங்க. தென்னாடுடைய சிவனையே போற்றி காசி விபூதி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் பாப்பா ஆறுபடை முருகன் அந்த யூடியூப்பை பாருங்கள். அதில் லிங்கில் நீங்களே இருங்க. பார்ப்போம் மக்களே. சிவாய நம. மக்களே, வீடியோவின் தொடர்ச்சி அங்கேருந்து பிரணவாகார மந்திரத்திலிருந்து ஏறி விழும்போது இந்த இடம் காமிச்சேன். முருகரை பார்க்குறோம். வள்ளிமலை வாசல், வள்ளிமலை கோபுரத்தை தரிசனம் பண்ணுறீங்க. வள்ளிமலையை நோக்கி பயணப்படுறோம். பிரார்த்தனை நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்கள். சொன்ன மாதிரி எந்த ஒரு சங்கல்பமாக இருந்தாலும் படிக்கணுன்னா அந்த பேரே சொல்லுங்கள். ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணுங்க. படிக்கணுன்னா அந்த பேரே சொல்லுங்கள். கல்யாணமாகணுன்னா அந்த பேரே உபயோகப்படுத்துங்க. வள்ளிமலை தூண், வள்ளிமலை மேலே கோபுரம், வள்ளிமலையை தரிசனம் பண்ணுறீங்க. பார்ப்போம் மக்களை. பிரார்த்தனை பண்ணுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா. வள்ளிமலையினுடைய கோபுரத்து தூணியும் சேர்த்து உங்களுக்காக ஒரு புகைப்படம் சேர்த்து தான். வள்ளிமலையின் தூணியும் கோபுரத்தையும் சேர்த்து ஒரு வீடியோ பார்ப்போம் மக்களை. வள்ளியை போகிறீங்க மக்கள். என்ன அப்படின்னா, காசி விஸ்வநாதர் லட்ச சகசனம் முடித்தோம். உள்ள மூலஸ்தானம் காமிக்க முடியாது. இங்கே ஒரு சங்கடம். இந்த பாருங்கள், மூலஸ்தானம் இதுதான் போயிட்டுருக்கோம் பாருங்கள். இதுதான் மூலஸ்தானம். இந்த வழியாக நம்ம இங்கே ஆஞ்சநேயருக்கு இப்போ இந்த பிரசாதத்தை கொடுக்குறோம். ஆஞ்சநேயருக்கு பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம இப்போ அந்த மலை ஏற்றத்தை பார்க்குறோம். மலை ஏற்றம் இந்த பாருங்கள். பிரார்த்தனை பண்ணுங்க முருகரை. ஏன்னா இங்கே சுப்பிரமணியர் சகசனம் அவர் தான் உள்ளே பார்க்குறீங்க பாருங்கள். அவர் தான் குருக்கள். இது என்வரன்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆமாம், அதனால் இதை நம்ம பார்த்துட்டுருக்கோம். எப்போவுமே நான் சிவ பூஜை அங்கே பண்ணுவேன். காசி விஸ்வநாதர் விபூதி மட்டும் எடு. மேலே ஒரு சிவனை பார்த்துட்டுருக்கீங்க. வீடியோ வந்து நான் காட்ட முடியாது. வேற ஒருத்தர் யூடியூபர், அதாவது 6 படை அப்படின்னு முருகன் அப்படின்னு ஒரு யூடியூபர், அவரது வந்து நான் உங்களுக்கு அனுப்புவேன். அந்த சிவ பூஜை போது மேலே பார்ப்போம் மக்கள். 6 படை முருகன் யூடியூப் சொன்னேன் இல்லையா, அது வரும் உங்களுக்கு. அது மட்டும் யூடியூப் லிங்காக வரும். அதை நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள். அதில் எல்லா கோவில் தகவலும் உங்களுக்கு தெரிய வரும். கோபுரத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது வள்ளிமலை கோபுரம். பிரார்த்தனை பண்ணுங்கள். நம்ம பிரார்த்தனை நிறைவேற எல்லாம் வல்ல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். என்னென்னா, போருக்கு எப்படி முதன்மையானவரோ சுப்பிரமணியர் முருகன், அது மாதிரி நம்ம உடல் ரீதியான நிறைய போர்கள்லாம் நடந்துட்டுருக்கு நமக்குள்ளேயே. அந்த போரையும் வெல்வதே முருகன் தான். அதனால் பிரார்த்தனை பண்ணுங்கள். முருகரை பிரார்த்தனை பண்ணுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பார்ப்போம் மக்களை. சொல்லு. நம்ம முருகர் 6 படை முருகனில் இந்த யூடியூப்பில் பாருங்கள். குழந்தை பாருங்கள். அரோகரா சொல்கிறாங்க. பார்ப்போம் மக்களை.